بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد الله تعالى வினால் கடமையாக்கப்பட்ட ஐவேளை கடமைகளில் ஒன்றான இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹு தாலாவுடைய பெயர் ஞாபகிக்கப்படுகின்ற அவனது மார்க்க விடயங்கள் ஞாபகிக்கப்படுகின்ற ஒரு கூட்டத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் உன்னதமான மார்க்கத்திலே பிறந்து அந்த மார்க்கத்தை தேடுவதற்காக வேண்டி பயணித்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமான முஃமினான ஒவ்வொரு ஆண் பெண் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தை தேடுவதே கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பயணம் ஒவ்வொன்றும் இந்த மார்க்கத்தை தேடுவதிலும் இந்த மார்க்கத்தை அமுல்படுத்துவதிலுமே தான் எங்களுடைய பயணங்கள் ஆகியிருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய இன்றைய சமுதாயத்தை நாங்கள் பார்த்தோமே என்றால் பல சீர்கேடுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும், நாடு ரீதியாக பார்த்தாலும், வட்டார ரீதியாக பார்த்தாலும், கிராம ரீதிகளாக பார்த்தாலும் எங்களுடைய இந்த சீர்கேடுகள் நிலவிக் கொண்டிருக்கிறதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்துறை எடுத்துக்கொண்டாலும், சமூகத்துறையாக எடுக்கலாம், அதே இது பொருளாதாரத்துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், எத்துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த சீர்கேடுகள் என்கின்ற ஒரு விடயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதனை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மட்டுமல்ல இந்த உலக மக்களுடைய ஆசையுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சீர்கேடுகள் சமூக சீர்திருத்த மையங்கள், சமூக சீர்திருத்த அமைப்புகள் என்று பல கோட்பாடுகளை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வாறு முன்வைத்த போதிலும் அந்த சீர்கேடுகள் ஒழிந்ததாக இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சீர்கேடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அவர்களுடைய கோட்பாடுகளை பார்த்தோமே என்றால் சில கோட்பாடுகள் சமூக சீர்திருத்தத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார சீர்திருத்தத்தை அப்படியே விட்டுவிடுகிறது. இன்னும் சில சீர்திருத்தங்கள் இருக்கின்றன. அவை எவ்வாறு தெரியுமா? பொருளாதாரத்தை நீ எவ்வளவு சரி நீ சேர்த்துக்கொள், நீ பொருளாதார துறையிலே நீ மேம்படுத்திக்கொள், ஆனால் சமூக சீர்திருத்தத்தை அப்படியே விட்டுவிடுகிறது. ஆனால் இவ்வனைத்தையும் சமூக சீர்திருத்தமாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் கட்டுக்கோப்பாக வைக்கிற ஒரு சீர்திருத்தம் எங்களிடத்திலே வர வேண்டும். அப்படி வருகின்ற நேரத்திலே தான் எங்களுடைய இந்த சமூக சீர்கேடுகள் எங்களை விட்டு நீங்கி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த அனைத்து விடயங்களையும் இந்த அனைத்து துறைகளையும் கவனிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்கிறதா என்று பார்த்தோமே என்றால் எங்களுடைய இஸ்லாம் காணப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை பார்த்தோமே என்றால் அன்றைய காலத்திலே எங்களுக்கெல்லாம் தெரிந்த விடயம்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை கொண்டு வருவதற்கு முன் எவ்வாறு ஆகியிருந்தது? அந்த ஜாகிலியா காலத்திலே சீர்கேடுகளிலெல்லாம் உச்சகட்டமான சீர்கேடுதான் இந்த ஷிர்க் காணப்பட்டது. ஷிர்க் என்றால் என்ன? படைத்த இறைவனை மறைந்து அவனுக்கு நிகராக ஒருத்தனை வைப்பது, அவனுக்கு நிகராக வேற ஒன்றை வைப்பது, இதுதான் ஷிர்க். இதுதான் சீர்கேடிலே தலையான சீர்கேடு. அது சீர்கேடாக இருந்து கொண்டிருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சீர்கேடுகளை ஒழித்து கட்டியது இஸ்லாம். எவ்வாறு? இஸ்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதை கொண்டு வருகிறார்கள். எவ்வாறு அந்த சஹாபாக்கள் மாறுகிறார்கள்? ஓரிரை கொள்கையை போதிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றிருந்தால் இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம். அது மாத்திரமில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீர்கேடுதான் இந்த போதைப் பொருள் என்கிற விடயம் காணப்படுகிறது. சமூகத்திலே நடக்கக்கூடிய அநேகமான பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த போதைப் பொருள் காணப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலத்திலே நாங்கள் தெரிந்த விடயம்தான் மதுபானத்தை. எவ்வாறு தெரியுமா? அவர்கள் குடிப்பது மாத்திரமல்ல, அந்த மதுபானத்தை புகழ்ந்து கவி பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வீட்டுகளிலே அவர்கள்
போட்டல் கணக்கிலே இல்லை, பீப்பாய் கணக்கிலே நிறைத்து அவர்களை அதன் மூலம் இன்பம் கண்டு வந்த அந்த சமுதாயம் எவ்வாறு தெரியுமா மாறுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போதைப் பொருள், இந்த மதுபானம் ஹராமாக்கப்பட்டது என்ற விடயம் வருகிறது, இஸ்லாம் தடை செய்கிறது. அதன் பின் என்ன எவ்வாறு தெரியுமா மாறுகிறது? வீடுகளிலே அவர்கள் சேர்த்து வைத்த அந்த மது கிண்ணங்கள் அனைத்தும் வீடுகளிலே உருண்டோடுகின்றன. ஆறு போன்று காட்சி அளித்தது என்ற சகாபாக்கள் அவர்கள் அந்த விடயத்தை கூறுகிறார்கள். அதே போன்று அவர்கள் குடித்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே மதுபானம் ஹராமாக்கப்பட்டது என்ற ஒரு விடயம் வருகிறது. அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? இந்த கையிலே இருக்கின்ற இந்த குவளையை நான் குடித்து விட்டு நான் நிற்கப் போகிறேன் என்று அவர்கள் கூறவில்லை. அந்த கணமே அவர்கள் அந்த மதுபானம் ஹராமாக்கப்பட்டது என்று அந்த கணமே அந்த குவளையை அவ்வாறே வீசிவிட்டார்கள். இதுதான் சஹாபாக்கள் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம். இந்த சீர்கேடுகளை எல்லாம் மாற்றி அமைத்த மார்க்கம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எவ்வாறு தெரியுமா அவர்களுடைய மனோநிலையை மாற்றுகிறது? எவ்வாறு தெரியுமா? இந்த இஸ்லாத்தை விட எங்களுடைய உயிர் கூட பரதவில்லை, எங்களுடைய உயிர் கூட பெரியதாக விளங்கவில்லை. அவர்களுக்கு இஸ்லாமா உயிரா என்று வந்துவிட்டால் எதை தெரியுமா அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள்? இந்த உயிரை தான் இந்த மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்றிருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அவர்களிடையே ஏற்படுத்திய மாற்றம் அவ்வாறு இருந்தது. அதே போன்று அவர்களுடைய விடயத்திலே தான் பல சஹாபாக்களுடைய வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக கூறுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் எவ்வாறு தெரியுமா இருந்தார்? அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது உயிரை நான் இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடியவராக இருந்தார். ஒருமுறை பத்ர் யுத்த நேரம் வருகிறது. பத்ர் யுத்த களத்திலே போரிடுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் அனைவரும் தயாராகிறார்கள். அந்த யுத்தத்திலே முதலாவது எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே எங்களுடைய முஸ்லிம்களின் முதலாவது யுத்தம் அந்த பத்ர் யுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் ரெடியாகிறார்கள், தயாராகிறார்கள். உடனே அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தானும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு யோசனையை முன்வைத்து அவர்களும் தயாராகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளைகள் வருகிறார்கள். அவருடைய பிள்ளைகள் வந்து என்ன தெரியுமா கூறுகிறார்கள்? தந்தையே, நீங்கள் வயோதிபர், வயோதிபர் மாத்திரமல்ல, அவர் ஒரு நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவருடைய கால் நொண்டி உடையவராக அவர் இருந்தார். எனவே அந்த பிள்ளைகள் அந்த காரணங்களை சொல்லி அவர்கள் செல்கிறார்கள். நீங்கள் இந்த யுத்த காலத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அவர் கவலையிலே இருக்கிறார். நாட்கள் உருண்டோடுகின்றன. அதே போன்று அடுத்ததாக வருகிறது உஹது யுத்தம். இரண்டாவது யுத்தம் உஹது யுத்தம் வருகிறது. அவருடைய ஆசை மங்கவில்லை. இஸ்லாத்திற்காக வேண்டி தனது உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவரிடத்திலே மங்கவில்லை. அவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். அந்த உஹது யுத்தத்திலே நான் பயணித்து அந்த உஹது யுத்தத்திலே நான் கலந்து கொண்டு எனது உயிரை நாம் மாய்க்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை அவர் தயாராகிறார். உஹது யுத்தத்திற்காக வேண்டி தயாராகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே திரும்பவும் அந்த பிள்ளைகள் வந்து சொல்கிறார்கள், தந்தையே நீங்கள் செல்ல வேண்டாம். அவர்கள் பத்ர் யுத்தத்திலே என்ன காரணத்தை சொன்னார்களோ அதே காரணத்தை சொல்கிறார்கள். அவர் கோபப்பட்டு உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார். எவ்வாறு தெரியுமா? எனது பிள்ளைகள் எனக்கு ஷஹாதத்தை பெற்று தர வேண்டும், என்னை தடுக்கிறார்கள். நான் இந்த நொண்டி காலுடன் சொர்க்கத்திலே உலாவ விரும்புகிறேன் என்ற ஒரு அழகிய வார்த்தையை கூறுகிறார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவருடைய அந்த இஸ்லாம் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தை பார்த்து வியர்ந்து எவ்வாறு தெரியுமா கூறினார்கள்? அந்த பிள்ளைகளை பார்த்து அவரது வழியிலே விட்டு விடுங்கள், அவருக்கு ஷஹாதத் பெற்றுக்கொள்ளலாம், கிடைக்கலாம் என்றவாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர் எவ்வாறு விரும்பினாரோ கடைசி அவருடைய நிலைமையும் அவ்வாறு தான் முடிந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய வரலாறுகளை பிரட்டி பாருங்கள். அவர்கள் இந்த உயிருக்காக வேண்டி, அந்த இஸ்லாம் வருவதற்கு முன் இந்த உயிருக்காக வேண்டி போரிட்டு கொண்டவர்களாக இருந்தவர்கள் கடைசியாக எவ்வாறு மாறுகிறார்கள்? இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன் உயிரை கூட துச்சமாக மதிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றால் இஸ்லாம் அவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் இந்த சமூக சீர்திருத்தம் மாத்திரமல்ல எங்களுடைய மார்க்கம் மாற்றியது, அதே போன்று எங்கள் பொருளாதார ரீதியிலேயும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. அன்றைய சமுதாயம் எவ்வாறு தெரியுமா இருந்தது? தனியாக வட்டியை உண்ணக்கூடியவர்களாகவும் ஏமாற்று வியாபாரம்
வியாபாரங்கள் செய்து பிழைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அந்த சமுதாயத்திலே. எவ்வாறு தெரியுமா மாறுகிறார்கள்? எவ்வாறு தெரியுமா மாறுகிறார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நேர்மையான ஒரு வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்களுடன், உண்மையாளர்களுடன், சுஹதாக்களுடன், உயிர் தியாகிகளுடன் இருப்பார்கள் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நேர்மையானவர்களாக மாறுகிறார்கள். அந்த சொத்தை துர்ப்பமாக மன்னிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எவ்வாறு வருகிறது? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் வருகிறது. எவ்வாறு தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற அந்த ஆயத்தை இறக்குகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருகிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்து என்ன தெரியுமா கூறுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, எனக்கு மிகவும் விருப்பமான எனது சொத்துக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானது பைருகா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தை அவர் கூறுகிறார். கூறிவிட்டு என்ன தெரியுமா கூறுகிறார்? இந்த பைருகா, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் என்று அந்த அவருக்கு விருப்பமான சொத்துக்களை கூட தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பெண்களுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த பெண் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த இஸ்லாம் வருவதற்கு முன் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் இந்த பெண்ணை மதிக்கக்கூடியவர்களாகவும் அவளை அரவணைக்கக்கூடியவர்களாகவும் மாறினார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாவத்தை அவர்கள் எவ்வாறு தெரியுமா செய்தார்கள்? பாவத்தை அவர்கள் வளமை போன்று செய்து கொண்டிருந்தவர்கள் இறுதியாக எவ்வாறு மாறுகிறார்கள் தெரியுமா? தனது கட்டுப்பாட்டை மீறி அந்த பாவத்தை செய்து விட்டாலும் அதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறி, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே தண்டனை தாருங்கள், இந்த உலகத்திலே தண்டனை தாருங்கள் என்று கேட்டு வாங்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம். இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு தான் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து துறைகளிலேயும் மாற்றக்கூடியதாக, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, சீர்கேடுகளை அழிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்களும் அந்த சீர்கேடுகளை ஒழித்து தூயவர்களாக மாறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமைகளை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த நிலைமையிலே எவ்வாறு இருக்கிறோம்? எங்களுடைய சமூகத்திலே சமூக சீர்கேடுகளாக இருக்கலாம், பொருளாதார சீர்கேடுகளாக இருக்கலாம். இன்றைக்கு எத்தனை சீர்கேடுகள் எங்களிடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் தூய முறையிலே பின்பற்றப்பட்டு அந்த ஜாகிலியா சமுதாயத்தை எவ்வாறு தூய சமுதாயமாக மாற்றியது? ஏன் எங்களுடைய சமுதாயத்தை இன்னும் இஸ்லாம் மாற்றாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும், எங்களுடைய சமூகத்தை மாற்ற வேண்டும். இவ்வாறு எங்களுடைய மாற்றம் வர வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் நிச்சயமாக இஸ்லாத்தை தூய முறையிலே பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை படிக்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எவ்வாறு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி போரிட்டார்கள், எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை செலவிட்டார்கள் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன தெரியுமா கூறுகிறான்? நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாமல் சொர்க்கம் நுழைவதற்கு நீங்கள் முன் சென்ற சமுதாயம் பட்ட கஷ்டங்களை நீங்கள் படாமல் சொர்க்கம் நுழைய போகிறீர்களா என்று அந்த தூய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எம்மனதை சொட்டு கேட்க வேண்டும். நாங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம்? எங்களுக்கு விருப்பமானவற்றை நாங்கள் தர்மம் செய்திருக்கிறோமா? எங்களுடைய உயிரை மார்க்கமா என்று வந்தால் நாங்கள் எதனை முன்வைக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடத்திலே மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வந்தால்தான் எங்களுடைய சமூகம் மாறும். சமூகம் மாறினால்தான் தூய சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் மாறும் என்பதனை நானும் நீங்களும் விளங்கி ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.